என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எனக்கு தெரியலையப்பா. தெரியலையப்பா. அது எப்பேற்பட்ட குடும்பம்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஆமாம். அதாவது பாரு, என் மகனே முத்துவீரா, முத்துவீரா, உன்னை நினைக்க நினைக்க என் மனசெல்லாம் புல்லரிக்கி. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியலையப்பா. அப்பா உன்னை மன்னிச்சு விட்டுட்டாங்க. இனிமே அந்த பொண்ணை நீ நினைக்காத. அது பெரிய இடம். ஆமா. அதாவது இனிமே அந்த பெண்ணை மறந்துரு. உனக்கு இதோட மேல்பட்ட பொண்ணை பார்த்து தரம்பா, அந்த பொண்ணை மறந்துரு அப்படிங்கிறா. ஆமா. உடனே பார்த்தான் முத்துவீரன். என்ன மறப்பதா? சரி, யாரை மறப்பது? சிங்காரவள்ளி காதலை சிங்காரவள்ளியை மறப்பதா? ஆமா. அவளை மறப்பதை விட நான் மாண்டு விடுவது எவ்வளவோ மேல். அதுவும் கரெக்ட் இல்ல. அவளை மறப்பது ஒண்ணுதான், நான் மாண்டு விடுவது ஒண்ணுதான். சபாஸ். இருந்தாலும் அவளோடு செத்தாலும் அவளோடு கரெக்டே இல்ல. யார் என்ற அப்படி யாரு முத்துவீர என்றான். ஆமா. காதலிச்சா அப்படி காதல்னா அப்படிதான் இருக்கணும். அம்மா நீங்க பொண்ணு மாப்பிள்ளை காதலும் அப்படியாவது காதலிக்கணும். யாரு இனிமே என்ன உங்களை சொல்லலம்மா, கதையில சொல்றேன். அப்படியா? ஆமா. ஆகையினால் என்ன இருந்தாலும் செத்தாலும் இருந்தாலும் அவளோடுதான், செத்தாலும் அவளோடுதான். அவரோடுதான். இருந்தாலும் சரி செத்தாலும் சரி. ஆமா. இருந்தாலும் சிங்காரவள்ளி, செத்தாலும் சிங்காரவள்ளி தான். ஆமா. சிங்காரவள்ளி சிங்காரவள்ளி எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கிடையாது. அம்மா பாட்ட சொல்லிட்டு இருக்கட்டும். நெஞ்சில பதிஞ்சிட்டாமா, இந்த இடத்துல பதிஞ்சிருக்காமா. என்னது? இந்த இடத்துல பதிஞ்சிட்டாமா, இதயத்துல. அதான் இதயம் படம் போட்டு பாக்குறாங்க. ஆமா. அப்படி இருக்கிற போது எல்லாரும் இங்க வச்சிருமா, நான் இங்க வச்சிருக்கேம்மா. யாரு? இதான் ஆல் இண்டியா பிராடு. ஆமா. யாரு? முத்துவீரன் அப்படி வச்சிருக்காரு. முத்துவீரன் அப்படி வச்சிருக்கான்னு சொன்னேன். முத்துவீரன் தன்னுடைய இதயத்துல சிங்காரவள்ளி வச்சிருக்காரு. ஒரே நினைப்பா. இப்பதான் குடத்துக்காரு இப்படி வச்சிருக்க மாதிரி. இது ஆல் இண்டியா பிராடு. நம்ப முடியாது. ஆமா ஆமா. இது கதைக்கு சும்மா ஆல் இண்டியா பிராடு வைக்கிறாரு. பொய் நம்பாதீங்க. அப்படி இருக்கிற போது தன் மகனாகப்பட்ட முத்துவீரனுக்கு புத்திமதிகளை சொல்லி மாதா அவள் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்க என்னையா நடக்கிறது? என்னம்மா நடக்கின்றது? சேத்தூர் பாளையத்திலே சிங்காரவள்ளி அண்ணனாகப்பட்ட ஹரிராம பாண்டியன் தன் தந்தையாகப்பட்ட ஹரிஹர பாண்டியனுக்கும் தன் சித்தப்பாவாகிய அதாவது செல்லத்துற பாண்டியருக்கும் சொல்லி வைத்தார். அப்படி இருக்கிற போது அங்க என்னையா நடக்கிறது? என்னமா நடக்கின்றது? அதாவது பாருங்கள், சரி, இந்த வளராமன் செட்டியாருடைய மனைவியாகப்பட்ட பாதாளகண்டி முத்துவேரனை சிங்காரவள்ளியை மறந்துவிடு என்று சொல்லுகிறார். அங்க சேத்தூர் பாளையத்தில் ஹரிஹர பாண்டியன் மகனாகப்பட்ட ஹரிராம பாண்டியன் தன் தங்கையாகப்பட்ட சிங்காரவள்ளிக்கு வேற இடத்துல மாப்பிள பாக்குறாங்க. சிங்காரவள்ளிக்கு இன்னும் நம்ம தங்கச்சி அரண்மனையில வச்சிருந்தோம்னு சொன்னா மோசம் வந்து சேர்ந்துரும். அவர் மனதுக்குள்ள வச்சுட்டாரு, யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா எப்படி? ஐயா அப்பா கிட்டயும் சொல்லியாச்சு, சித்தப்பா கிட்டயும் சொல்லியாச்சு. சரி, சொல்ல போய் தான் மாப்பிள பாக்குறாங்க. உடனடியா மாப்பிள பாக்குறாங்க. எப்பா நம்ம தங்கச்சி சிங்காரவள்ளியை இனிமே வச்சிருக்க கூடாது. சீக்கிரம் ஒரு மாப்பிளைய பார்த்து தங்கச்சிக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும். கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாரு ஹரிராம பாண்டியன். சரி, நம்ம அதாவது நம்ம மகா சிங்காரவள்ளி ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா இருக்கா, இன்னும் 2 வருஷம் போகட்டுமே அப்படின்னு ஹரிஹர பாண்டியனும் செல்லத்துற பாண்டியரும் சொல்றாங்க. உடனே ஹரிராம பாண்டிய அதெல்லாம் கிடையாது, நம்ம தங்கச்சி சீக்கிரம் கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அவங்க வேண்டாங்கிறாங்க, இவன் ஆட்டுமுங்கிறான். இப்படி 2 பேரும் சொல்லக்கூடிய நேரத்துல நம்ம இந்த வார்த்தையை சொன்னாதான் நம்ம அப்பாவுக்கு நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லி ஹரிராம பாண்டிய வந்து ஹரிஹர பாண்டியன் கிட்ட சொல்லி இருந்தாரு. இப்படி காரியம் எல்லாம் நடந்திருக்கு. இன்னும் நம்ம தங்கச்சியை வச்சிருந்தோம்னு சொன்னா நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப அவமானமாயி போகும். ஆகையினால என்ன நமது அருமை தங்கை சிங்காரவள்ளியை சீக்கிரம் கல்யாணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சிங்காரவள்ளிக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள். மாப்பிள்ளை பார்க்கும் போது அங்க என்னையா நடக்கிறது? இப்படியா இருக்கும் போது சிங்காரவள்ளி அவள் சிங்காரவள்ளி அவள் பார்த்தா சிங்காரவள்ளி. சரி, அதாவது பாதாளகண்டி தன் மகனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிக்கணும்னு அவளை நினைச்சிட்டா. அதாவது ஹரிராம பாண்டியன் தங்கச்சிக்கு மாப்பிள பாக்கணும்னு சொல்லி
கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு இவங்களும் நினைச்சிட்டாங்க. ஆமா, இவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்க்கணும், அவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்லயும் தீர்மானிச்சாச்சு. சரி, அப்படி இருக்கிற போது இருக்கின்ற போது அங்க என்னையா நடக்கிறது? என்னமா நடக்கின்றது? அதாவது அரண்மனையில சரி, காவல்னா காவல், உங்க வீட்டு காவல் எங்க வீட்டு காவல் கிடையாது. ஆமா, ஒரு பொண்ணுக்காக காவல் உட்கார்ந்தாச்சு. சிங்காரவள்ளிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அரண்மனையில காவல். ஆமா, அப்படி காவல் இருப்பதை பார்த்து காவல் இருப்பதை பார்த்தாள் சிங்காரவள்ளி. சரி, அவ என்னையா செய்கிறா? என்னமா செய்கின்றாள்? தன் தோழி பெண்ணை பார்த்து அவ என்னையா சொல்லுகிறா? எப்படி எப்படி? பாடி பெண்ணே தோழியாரே, வார்த்தை ஒன்று சொல்லை கேளு, முத்து நல்ல வீரனையும் நிச்சயமா பார்க்க வேண்டும் என்றும் அந்த சிங்காரவள்ளி, என்றும் அந்த சிங்காரவள்ளி தோழியிடா ஏது சொல்வா? அதாவது வார்த்தா சிங்காரவள்ளி, ஆமா, அடியே தோழி பெண்ணே, தோழி பெண்ணே, நான் சொல்வதை கேளு. என்ன? முத்து வீரனை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. முடியவில்லை. அந்த முத்து வீரனை நான் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். ஆனால் என்ன? எனக்கோ இங்கே மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கின்றார். பார்த்து கொண்டிருக்கின்றார். முத்து வீரனை மறந்து இன்னொருவரை நான் மணப்பதா? அதானே, அது ஒரு காலம் நடக்காது. நடக்காது. அடியே தோழி பெண்ணே, தோழி பெண்ணே, முத்து வீரனை பார்ப்பதற்கு நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். வழிகாட்ட வேண்டும். நீ எனக்கு ஒத்துழைச்சன வச்சுக்க. ஆமா, நான் முத்து வீரனை இப்போதே பார்த்து விடுவேன். நீ மனசு வச்சன நான் பாத்துக்கிடுவேன். நீ மனசு வச்சன வச்சுக்க. ஆமா, நான் சீக்கிரமா முத்து வீரனை பாத்துறதேன். சரிதான் அப்படிங்கிறா. ஆமா, உடனே பார்த்தா சரி, யாரு தோழி பெண்ணால் என்ன மனசெல்லாம் ரொம்ப புல்லரிச்சு போச்சு. ஆமா, ஆகா ஆகா, சிங்காரவள்ளி அழுததா ஒரு நாள் இப்படி பார்த்ததே கிடையாது. இவ அழக்கூடியது அவளுக்கு மனசு பொறுக்கல. ஏன் தெரியுமா? முத்துவர நினைச்சு நினைச்சு அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி போச்சு சிங்காரவள்ளிக்கு. ஆமா, உடனே பார்த்தாள். சரி, சிங்காரவள்ளி அழுதுகிட்டு சொன்ன வார்த்தையை காதுல கேட்ட தோழி பெண்ணாளுக்கு மனசு பொறுக்கல. பொறுக்கல. அம்மா, என்ன இனி என்ன நடந்தாலும் சரி, ஆமா, நான் இருந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து வச்சுட்டு செத்துருந்தேன். யார் சொல்றா அப்படி? தோழிப்ப நான் யாராவது அப்படி சொல்லுவாங்களா? இருந்தாலும் சரி, காதலிச்சானா நீங்க வாக்கப்பட்டன எனக்கு என்ன, எனக்கு என் உயிர் தான் முக்கியம் அப்படிம்பாங்க. ஆமா, ஆனால் சரி, சிங்காரவள்ளியின் தோழி பெண்ணால் அப்படி இல்ல. கிடையாது. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒத்து சேர்ந்தா சரிதான். சரிதான். உங்க அண்ணனே நீ வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல. ஆமா ஆமா, உங்க ரெண்டு பேத்தையும் ஒத்து சேர்த்து வச்சிருந்தேன். அப்படியா? ஆமா. அப்படி இருக்கிற போது அந்த தோழி பெண்ணால் சிங்காரவள்ளிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவுடனே அவ சிங்காரவள்ளி என்னையா செய்கிறா? அவ என்ன செய்கின்றா? அதாவது என்ன வேலைக்காரி பெண் போல வேடம் கொண்டு அரண்மனை தான் கடந்து எங்க வருகிறா பாருங்கள். எங்க வருகின்றாள்? சேத்தூர் அரண்மனையை விட்டு சிங்காரவள்ளியானவள் சீக்கிரமாக புறப்பட்டு வருகிறாள். எங்க வருகிறா பாருங்கள். எங்க வருகின்றாள்? கால் நடையாக நடந்து அந்த பூராந்தானு விட்டு அரண்மனை வாசல் விட்டு குட்டி மகள் தனம் கட்டு குட்டையாடு பாதை விட்டு அங்கிருந்து பயணமாகி சிங்காரவள்ளி வாராடி. மகன் வீட்டை கண்டால் என்ன செய்தாளால் சிங்காரே வள்ளி அவள் செட்டி மகன் வீடாதிலே சிங்காரவள்ளி பார்த்தல்லவா. இப்படியாக
அந்த சிங்காரவள்ளியானவள் சரி வேலைக்காரி பெண் போல வேடம் கொண்டு வேடம் கொண்டு இந்த சிங்காரவள்ளியானவள் சரி பின்புற வாசல் வழியாக ஆமா செட்டிமார் வீதியிலே வந்து அந்த முத்துவீரனுடைய அரண்மனையை கண்டாள். கண்டாள். முத்துவீரனுடைய அரண்மனையிலே வந்து அவ என்னையா செய்கிறா? என்ன செய்கின்றாள்? அதாவது பாருங்கள், சரி முன்னும் முன்னு யோசிக்காமல் ஆமா அவ என்ன செய்தா தெரியுமா? என்னம்மா? அதாவது முத்துவீரனுடைய அரண்மனைக்குள்ளே நுழைந்தாள் அந்த சிங்காரவள்ளி. சிங்காரவள்ளி முத்துவீரனுடைய அரண்மனையிலே சிங்காரவள்ளி வந்தவுடனே உடனே பார்த்தால் பாதாளகண்டி. என்ன அவ என்னையா செய்கிறா? என்ன செய்கின்றாள்? பெண்கொடியாளை பார்த்தவுடனே பேதை அவள் மனம் பதறி ஆமாம் அவ என்னையா சொல்லுகிறா? என்ன சொல்லுகின்றாள்? வந்த பெண்கொடியாளை பார்த்து சரி ஆஹா ஆகா முத்து வீரப்பனுடைய தாயாக இருப்பவள் இவள் தானோ? ஆமா பார்க்கும் போதே தெரிகிறது. தெரிகின்றது. உடனே பார்த்தாள் முத்துவீரன். சரி முத்துவீரனுடைய தாயாகப்பட்ட பாதாளகண்டி சிங்காரவள்ளியை பார்த்து அம்மா என்ன நீ யார்? நீ யாரம்மா? உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்னமா வேண்டும் கேளு. நீ யாரம்மா? யாரு? இந்த அர்த்தராத்திரி வேளையிலே எங்களுடைய அரண்மனைக்கு வரக்கூடிய காரணம் என்னம்மா? காரணம் என்னம்மா என்று சரி சிங்காரவள்ளியை பார்த்து கேட்கிறார். கேட்கின்றார். யாரு? அம்மை பாதாளகண்டி. சரி கேட்கும் போது உடனே சிங்காரவள்ளி என்றும் என்ன அதாவது சரி சிங்காரவள்ளி என்று சொல்லுகிறாள். ஆமாம் தனக்கும் முத்துவீரனுக்கும் சரி ஏற்பட்ட சந்திப்பு சந்திப்பு பற்றியும் சரி எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லுகிறாள் அந்த பாதாளகண்டி இடத்தில். உடனே பார்த்தால் பாதாளகண்டி என்ன மனம் நொந்து ஆமாம் அதாவது சிங்காரவள்ளியை பார்த்து பாதாளகண்டி என்னையா சொல்லுகிறா? என்னமா சொல்லுகின்றாள்? எம்மா சிங்காரவள்ளி நான் சொல்வதை கேள். என்ன? என் மகன் முத்துவீரன் ஊரிலே கிடையாது. வியாபார விஷயமாக வெளியூர் சென்று விட்டான். அம்மா என்ன? அதாவது சரி நீ என்னுடைய அரண்மனைக்கு வந்த விவரம் ஆமா மன்னருக்கு தெரிந்தால் குலநாசம் செய்து விடுவார். சரி அம்மா என்னம்மா? அம்மா சிங்காரவள்ளி அரண்மனைக்கு பொங்கலம்மா என்று சொல்லுகிறாள் பாதாளகண்டி. ஆமாம். உடனே பார்த்தா சிங்காரவள்ளி என்ன? அம்மா என்ன? உங்கள் மகன் முத்துவீரனை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன். முத்துவீரனை பார்க்காமல் நான் போகவே முடியாது. சரி என்று என்ன சிங்காரவள்ளி ஆகப்பட்டவள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்க என்னையா நடக்கிறது? என்னம்மா? அந்த நல்ல வேளையிலே அனலக முத்துவீரன் வியாபார விஜயமாக வெளியூர் சென்றிருந்தால் கொள்ளாத காலமாதே வெட்டி நல்ல மகனுக்கு தான் சொல்லாமல் வருவதையா. இப்படியா இருக்கும் போது ஏற்றதொரு அரண்மனையில் வந்த நேரம் முத்துவீரன் வெளியூருக்கு வியாபார விஷயமாக போய்விட்டார். ஆமாம். அப்படி போன உடனே சிங்காரவள்ளி முத்துவீரனுடைய அரண்மனையிலே வந்து அமர்ந்திருக்கிறாள். சரி அப்படி இருக்கின்ற போது அரிராம பாண்டியன் அவர் கண்ணு பூரம் தங்கச்சி மீது இருந்து கொண்டே இருக்கிறது. திடீர்னு போனாரு. சரி தங்கச்சியினுடைய பஞ்சரமத்தில் பார்க்கும் போது சிங்காரவள்ளியை காணவில்லை. உடனே பார்த்தார் அரிராம பாண்டியன். பார்த்து 10 சேவகரை அழைத்து செட்டிமார் வீதியிலே முத்துவீரனுடைய அரண்மனையிலே சென்று பட்டி மகன் வீட்டிலே போய் சிங்காரவள்ளி இருக்கிறாளா என்று பார்த்து வாருங்கள் என்று என்ன ஹரிஹர பாண்டியன் மகனாகப்பட்ட ஹரிராம பாண்டியன் சொல்லுகின்றார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அங்க என்னையா நடக்கிறது? என்னமா நடக்கின்றது? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தால் அந்த சிங்காரவள்ளி ஆறாத அதாவது என்ன மனம் கால்பதறி கைபதறி முத்துவீரனுடைய அரண்மனையில இருக்கும் போது பாதாளகண்டி எவ்வளவோ புத்துமதி சொல்லியும் கேட்கறதுக்குண்டான வழி கிடையாது சிங்காரவள்ளி. ஆமாம்.
அப்படி இருக்கிற போது இருக்கின்ற போது அந்த 10 சேவகர்களும் ஆமாம் என்ன செய்தார் பாருங்கள். என்ன மாதைகின்றார்கள். அரசனிட்ட ஆணைப்படி அரண்மனை சேவகர்கள் அங்கிருந்து பயணமாய் 10 நல்ல பேர்களுமே எங்க வாரானா எங்க வாரானா அவை அந்த சேவகரும் அதாவது பாருங்கள் 10 சேவர்களுக்கும் ஆமாம் சிங்காரவள்ளி முத்துவேரனுடைய அரண்மனையை தவிர வேற எங்கேயும் போயிருக்க முடியாது முடியாது என்று என்ன எங்க வருகிறார் தெரியுமா. எங்கம்மா முத்துவேரனுடைய அரண்மனைக்கே வருகிறார் சேவகர்கள். சரி சேவகர்கள் வந்தவுடனே உடனே பார்த்தார் அந்த 10 சேவகர்களும் சரி அரண்மனையிலே வந்து ஆமா அடகதவை தட்டுகின்றார். தட்டும் போதே சரி முத்துவீரன் தாயாகப்பட்ட பாதாளகண்டி அம்மையாருக்கு கால்பதறி கைபதறி ஆமாம் என்னையா செய்கிறாள். என்னமா செய்கின்றாள். கதவை திறந்து வெளியில பார்த்தவுடன் அதாவது என்ன சேவகர்களை பார்த்தவுடன் அப்படியே கொலை நடுங்குது. நடுங்குது கிட்டு 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 நடுங்குது. உடனே பார்த்தார் அதாவது 10 காவலர்களும் சரி அம்மா என்ன ஹரிராம பாண்டியன் தங்கையாகப்பட்ட சிங்காரவள்ளி வந்திருக்கின்றார்கள் என்று கேட்கிறார்கள். சரி உடனே பார்த்தால் பாதாளகண்டி அம்மையார். ஆமாம் ஐயா என்ன சற்று முன்பதாக சரி கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாக சிங்காரவள்ளி நாச்சியார் இங்கே வந்திருக்கின்றார். என்னுடைய அரண்மனையில் தான் இருக்கின்றார். சரி ஆனால் என்ன சிங்காரவள்ளி நாச்சியார் இருக்கின்றாரே தவிர சரி என் மகன் முத்துவீரன் கிடையாது. கிடையாது. அம்மா என்ன முத்துவீரன் எங்க போயிருக்கிறான். எங்க போயிருக்கின்றார். வெளியூர் வியாபார விஷயமாக போயிருக்கின்றான். அப்படி யார் சொல்றா. யாரு பாதாளகண்டி அம்மையார் சொல்லுகிறார். ஆமா அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே பார்த்தார் அந்த காவலர்கள். சரி அம்மா என்ன சிங்காரவள்ளியை அழைத்து வர சொல்லி இருக்கின்றார்கள். உடனே பார்த்தாள். சரி யாரு பாதாளகண்டி. என்ன சிங்காரவள்ளியை அழைத்து கொண்டு எங்க வருகிறா பாருங்கள். எங்கம்மா வருகின்றாள். எங்கே வாராளானா பாதாளகண்டி அம்மையாரோ. எங்கே வாராளானா பாதாளகண்டி அம்மையாரோ. ஹரிராம பாண்டியனோட அரண்மனைக்கு அழைத்து வாரா. ஹரிராம பாண்டியோட அரண்மனைக்கு அழைத்து வாரா. இப்படி அவாறு போது பாதாளகண்டி அம்மையாரோ. அதாவது எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டு பாதாளகண்டியோடு வழி நடந்து வருகிறார். அப்படி வருகிற போது அங்க என்னையா நடக்கிறது. என்னம்மா சிங்காரவள்ளி அழைத்து கொண்டு எங்க வருகிறா. எங்க அதாவது சரி சேத்தூர் பாளையத்தை ஆண்டு வரக்கூடிய ஹரிஹரபாண்டியன். சரி அதாவது ஹரிஹரபாண்டியனுடைய அரண்மனைக்கு அழைத்து வருகின்றார். அழைத்து வரக்கூடிய நேரத்தில் உடனே பார்த்தார் ஹரிராம பாண்டியன். சரி ஹரிஹரபாண்டியன் மகனாகப்பட்ட ஹரிராம பாண்டியன். ஆமா ஹரிஹர பாண்டியனுடைய அருமை தம்பியாகப்பட்ட செல்லத்துர பாண்டியன். என்னையாக எழுகிறார். என்ன அதாவது என்ன முத்துவீரனையும் சரி முத்துவீரனுடைய தாயாரையும் தன் மகளாகப்பட்ட சிங்காரவள்ளியை பார்த்தவுடனே அம்மா என்ன நான் சொல்வதை கேளுங்கள். என்னம்மா உங்கள் மகன் மீது எந்த விதமான தவறும் கிடையாது. என் மகளாகப்பட்ட சிங்காரவள்ளியின் மீது குற்றம் இருக்கின்றது. அதற்கு உங்களை ஒன்றும் செய்ய முடியாதம்மா. அம்மா என்ன நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு சென்று உங்கள் மகன் எங்கே போயிருக்கிறான். ஐயா என்ன என் மகன் வெளியூருக்கு வியாபார விஷயமாக போயிருக்கின்றான். உங்களுடைய மகள் எங்களுடைய அரண்மனைக்கு வந்த நேரத்தில் என் மகன் முத்துவீரன் அரண்மனையில் கிடையாது. கிடையாது. நீங்கள் தவறாக என்ன வேண்டாம் ஐயா. ஆமா
உங்கள் மகளாகப்பட்ட சிங்காரவள்ளியை சரி உங்களுடைய அரண்மனைக்கு நான் அழைத்து வந்து விட்டேன். அழைத்து வந்து விட்டேன். உங்களிடத்தில் பாதுகாப்பாக கொண்டு விட்டு விட்டேன். ஆமாம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே பார்த்தார். சரி அம்மா என்ன நான் சொல்வதை கேளுங்கள். என்ன என்னம்மா? உங்கள் மகனை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். மாட்டோம். உங்கள் மகன் வந்தானால் சரி அதாவது உங்களுடைய மகனை எங்களுடைய அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். அழைத்து வாருங்கள். புத்திமதிகளை சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறோம். ஆமாம் என்று என்ன தாயான பாதாள கண்டிடத்திலே கூறிவிட்டு ஹரிஹர பாண்டியன் ஆமாம் அவருடைய நம்பியாகப்பட்ட செல்லத்துர பாண்டியனோ என்னையா செய்கிறார்? என்ன செய்கின்றால் 10 காவலர்களை அழைத்து ஆமா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன 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 சொல்வாரானா 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 ஹரிஹர பாண்டியரோ பாண்டியரோ ஹரிஹர பாண்டியரோ 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 அருமை தம்பி செல்லத்துறை செல்லத்துறை பாண்டியரும் சிறப்புடனே ஏது செய்தார். காவலரை பார்த்தல்லவா பார்த்தல்லவா கட்டழகர் ஏது சொல்வார் கட்டழகர் ஏது சொல்வார் அந்த ஹரிஹர பாண்டியனும் அவருடைய தம்பியாகப்பட்ட செல்லத்துர பாண்டியனும் சரி காவலர்களை அழைத்து காவலர்களே வெளியூர் விஷயமாக வியாபாரம் பார்ப்பதற்காக முத்துவீரன் சென்றிருக்கின்றான். எந்த இடத்திற்கு சென்றிருந்தாலும் சரி பரவாயில்லை அவனை சிறைபிடியாக பிடித்து என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன? அதாவது சரி அவனை இனிமேல் உயிரோடு விட்டு வைத்தோமானால் அதாவது நம்ம சிங்காரவள்ளிக்கு தான் ஆபத்து. இனிமேல் அவனை உயிரோடு விட்டு வைக்க கூடாது. என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. சீக்கிரமாக போய் வாருங்கள் என்று சரி ஹரிஹர பாண்டியனும் அருமை தம்பியாகப்பட்ட செல்லத்துர பாண்டியனோ 10 காவலர்களை அழைத்து சொல்லக்கூடிய நேரத்தில்